வந்து லெட்டர் எழுதி போட்டேன். அதில் கிடைச்ச ஒரு பரிசு தான் எனக்கு இந்த ஃபோட்டோவும் இந்த இது வேடும். விஜய் எழுதிய கடிதத்தோடு 28 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயை சந்திக்க காத்திருக்கும் ரசிகை. தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி மாநாடானது 2 நாட்களாக கோவையில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார். பூத் கமிட்டி மாநாட்டிற்கு விஜய் வருகை தர உள்ளதை அறிந்த அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை காண குவிந்தனர். கோவை விமான நிலையத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரை பார்க்க கூடியிருந்த ரசிகர்கள் கூட்டத்தில் 1996இல் விஜய் எழுதிய கடிதத்தையும் அவர் அனுப்பியிருந்த புகைப்படத்தையும் வைத்துக்கொண்டு காத்திருந்தார் ரசிகை ஒருவர். அவர் பேசுகையில், என்னுடைய பேர் நீலவேணி. நான் 1996ல் தேவா படத்தை டிவியில் பார்த்தேன். அதில் இருந்தே விஜய் சாரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் விஜய் சாரோட ஃபேன். அந்த டைமில் அவரோட அட்ரஸை நியூஸ் பேப்பரில் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சேன். நடிகர் விஜய் சாலிகிராமம், சென்னை 6,06,000ன்னு சொல்லி அட்ரஸ் கிடைச்சிது. அந்த அட்ரஸுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். அதில் கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த ஃபோட்டோ. அவர் அப்போவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால் அப்போ நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவருக்கு லெட்டர் போட்டேன். அதுக்கு எனக்கு இன்னொரு லெட்டர் அனுப்பி வச்சாரு. அது வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்ததான் அவர் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நல்லா படித்தேன். என்னை ஊக்கப்படுத்தினதே விஜய் சார் தான். டாக்டர் படிக்க கவுன்சிலிங் வர போயிட்டு திரும்ப வந்தேன். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால். டாக்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அவரை மீட் பண்ணியிருப்பேன். என் ப்ரொஃபஷனே வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால தான் அவரை நான் சந்திக்க போகலை. அவர் அரசியலுக்கு வந்து தமிழகத்தில் நல்லாட்சி நடத்துவார், பெண்களுக்கு பாதுகாவலாக இருப்பார் என்று பேசியுள்ளார் அந்த ரசிகை.